சேர்த்த பிறகு தான் நான் பிஎஸ்சியில் போய் சேர முடிஞ்சது. அங்கே படிப்படியாக தான் முடிவு நினைக்கிறோன்னா உடனே ஒரு சீட்டுக்காக இதெல்லாம் கண்ணாடியை சில பேர் பார்த்துட்டு போயிருக்காங்க. இன்றைக்கும் போயிட்டு இருக்காரு ஒருத்தர் வீட்டிலேருந்து கண்ணாடி பார்க்க நான் தான் முதல்ல வச்சிருப்பாரு. அந்த மாதிரி நான் நினைக்கிறேன். என்னுடைய எண்ணம் அதோட சிறப்பாக இருக்கு. ஏன் ஒய் ஷுட் ஐ பிகம் தி பிரைம் மினிஸ்டர் ஆஃப் தி கண்ட்ரி? எண்ணங்கள் பெருசாக இருக்கணும். இன்றைக்குமே நீங்க குறுகிய வட்டத்துக்குள்ள சாமாக்கா வந்து இங்கே தான் ஆட்சி புரிஞ்சு நினைக்கிறீங்க. And almost India is getting divided into so many different pieces and parcels. அதுதான் இருக்கும் ஃபியூச்சர். ஒரு பக்கம் வந்து தெலுங்கானா வந்து மத்திய அரசு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாளைக்கு வந்து எல்லாமே இப்படி இருந்துச்சுன்னா நம்ம யூனிட்டின்றது வளர்க்குறதுக்கான முயற்சி எடுக்கிறது தான் எங்களுடைய மாற்றம். ஐ வாண்ட் இந்தியா டு பி as one. இந்தியா ஒரு பவர்ஃபுல் நேஷனாக இருக்கணும். இட் ஷுட் பி ரெப்ரசன்ட் குளோபலி as a very economically powerful nation நினைக்கிறவங்க. அதனால் எங்களுடைய சுயநலத்தை பற்றி நான் நினைக்கல. நான் போய் ஆட்சி படுத்த உட்கார பற்றி நினைக்கல. நாம் சிறப்பாக செயல்பட வேண்டும். அந்த செயல்பாடு உறுதி செய்வதற்கு நான் வேலையை பண்ணணும். பிரதமர் நோக்கம் கிடையாதுங்க. எவரெஸ்ட் மலை ஏறணும்னு நினைக்கிறோம் இல்லையா? நான் எவரெஸ்ட் மலை ஏறணும்னு நினைச்சா கீழே இருக்க கஞ்சன்ஜங்காவுக்கு போக முடியும். எவரெஸ்ட் மலை 29,028 feet. இது ஒரு 1000 அடி கம்மியா இருக்கு கஞ்சன்ஜங்கா. அது மட்டும் போக முடியும். அட்லீஸ்ட் டெல்லி வரைக்கும் வந்து நடந்து போயிருவோம்ல. முயற்சிகள் இருக்கணும்னு சொல்ல வரேன். ஆமாங்க, ஒரு நினைவு சின்னமாக ஈழத்தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டது நினைவாக தமிழர்கள் எப்போதுமே குரல் கொடுத்துருக்காங்க. 34 வருஷமா குரல் கொடுத்துருக்காங்க. அங்க ஒரு பிரச்சனை பிரதிபலிக்கின்ற ஒரு நாடாக தமிழகம் இருந்து வருகிறது. ஆக அது வந்து ஒரு தேவைப்படுகின்ற நினைவு சின்னமாக அமைச்சிருக்காங்க. அடுத்த இருக்கா பொதுக்குழுக்கு போலாமா? பாராளும் வம்சம் இது அச்ச தண்ணியில விளக்கரியும் தாராள வம்சம் இது கரிக்குருவி நாடாது மூணானடி தாளத்து முறையா கொண்டாடா. வந்த சிங்கம் யாரு? அந்த கர்ணனுக்கு தம்பி இவன் பாரு. கம்பெடுத்து வந்த சிங்கம் யாரு? அந்த கர்ணனுக்கு தம்பி இவன் பாரு. சின்னவர ஜெயிச்சவங்க யாரு? 8 சீமையில ஆளு கிடையாது. வெற்றி மேல் வெற்றியே எப்போதும் தந்தவுங்க. ஜிம் தலக்க ஜா ஜிம்மால ஜிம் தலக்க ஜா ஜிம் தலக்கு ஜா ஜும்மாலே ஜும் தலக்கு ஜா. சாயும் முன்னே எங்க கம்பு சாஞ்சதில்ல. அண்ண வச்ச வீர மீச மண்ண பார்த்த தேதி இல்ல. யானையோடு மோதும் போதும் அச்சப்பட்ட சாதி இல்ல. வெற்றி மேல் வெற்றிக்கு எப்போதும் பஞ்சமில்ல. ஜிம் தலக்கு ஜா ஜும்மாலே ஜிம் தலக்கு ஜா. ஜிம் தலக்கு ஜா ஜிம்மாலே ஜிம் தலக்கு ஜா. ஜிம்மாலே ஜிம் தலக்கு. எதிரி தல சாயும் முன்னே எங்க கம்பு சாஞ்சதில்ல. அண்ண வச்ச வீர மீச மண்ண பார்த்த தேதி இல்ல. யானையோடு மோதும் போதும் அச்சப்பட்ட சாதி இல்ல. வெற்றி மேல் வெற்றிக்கு எப்போதும் பஞ்சமில்ல.
ஜும் தலக்கு ஜா ஜும்மாலே ஜும் தலக்கு ஜா ஹே ஜிம் தலக்கு ஜா ஜிம்மாலே ஜிம் தலக்கு ஜா तलक जा जिम्माले जिम तलक जा தன்மானமே ஜீவன் என்று வாழும் கூட்டம் நம்ம கூட்டம் இந்த குணம் உள்ள மட்டும் எந்த நரிவால ஆட்டும் கத்தி புத்தி ரெண்டு சேர்ந்தால் வெற்றி வந்து மாலை சூட்டும் கருண உள்ளம் வாய்த்திருந்தால் காலம் உந்தன் மேல நாட்டும் வீரமும் அன்பும் தான் நாடாளும் நல்ல குணம் ஜிம் தலக்கு ஜா ஜிம்மாலே ஜிம் தலக்கு ஜா ஜும் தலக்கு ஜா ஜும்மாலே ஜும் தலக்கு ஜா கம்பெடுத்து வந்த சிங்கம் யாரு அந்த கர்ணனுக்கு தம்பி இவன் பாரு கம்பெடுத்து வந்த சிங்கம் யாரு அந்த கர்ணனுக்கு தம்பி இவன் பாரு சின்னவர்கள் ஜெயிச்சவங்க யாரு எட்டு சீமையில ஆளு கிடையாது வெற்றி மேல் வெற்றிய எப்போதும் தந்தவுங்க ஜிம் தலக்கு ஜா ஜிம்மாலே ஜிம் தலக்கு ஜா ஜும் தலக்கு ஜா ஜும்மாலே ஜும் தலக்கு ஜா ஜிம் தலக்கு ஜா ஜிம்மாலே ஜிம் தலக்கு ஜா ஜும் தலக்கு ஜா ஜும்மாலே ஜும் தலக்கு ஜா அவர்களெல்லாம் மேடைக்கு வருமாறு நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். KJ நாதன், தென் சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர். வேலுமயில், கவுண்டம்பாளையம் தொகுதி செயலாளர். குருமூர்த்தி, ஆலந்தூர் தொகுதி செயலாளர். VT தங்கவேலு, நெல்லை கிழக்கு மாவட்ட அவைத்தலைவர். அடுத்து அருண்குமார், கிருஷ்ணகிரி மாவட்ட செயலாளர். ஃபைதுன் ரகுமான், கோவை தெற்கு தொகுதி செயலாளர். ராஜசேகரன், சாத்தூர் ஒன்றிய செயலாளர். தங்கப்பன், மேல்புறம் ஒன்றிய செயலாளர். நாகப்பன், எழும்பூர் தொகுதி செயலாளர். ராமகிருஷ்ணன், புதுவை அவைத் தலைவர். TTN லாரன்ஸ், நெல்லை கிழக்கு மாவட்ட செயலாளர். தயாளன், உடன்குடி ஒன்றிய செயலாளர். மணிகண்டன், தொண்டாமுத்தூர் தொகுதி செயலாளர். ராமகிருஷ்ணன், சென்னை காஞ்சி கிழக்கு மாவட்ட அனுமதி இல்லை என்ற காரணத்தினால்தான் மற்ற தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்ட செயலாளர், தொகுதி செயலாளர், ஒன்றிய இளைஞரணி மாவட்ட செயலாளர் ஆகியோர் முன்மொழிதல் வழிமொழிதல் தகுதி படைத்தவர் என்ற அடிப்படையிலே அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது. ரவீந்திரன், சூலூர் ஒன்றிய செயலாளர். யார் அவர் கூட வந்திருக்கிறவங்க கீழே போயிருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களை போய் கூட்டுவாங்க கொஞ்சம் தயவு செஞ்சு. இரண்டர கலந்திருக்கும் உயிர் மூச்சு பச்சை தமிழன் அண்ணன் சரத்குமார் அவருடைய ஆசியோடு திருச்சி மாநகரிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில்
முறைப்படி நம் கட்சியின் சட்ட திட்டத்தின்படி அவைத்தலைவர், தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர் ஆகியோரை தேர்வு செய்வதற்கு தலைவர் மற்றும் நிர்வாகிகள் இங்கே தேர்தல் அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ள முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், நமது கட்சியினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவரான துணை பொதுச் செயலாளர் அண்ணன் மணிமாறன் அவர்களும், கொங்கு மண்டல தளபதி நமது துணை பொதுச் செயலாளர் அண்ணன் என் சண்முக சுந்தரம் அவர்களும், கட்சியின் அரசியல் ஆலோசகர் வழக்கறிஞர் திருச்சி ப. பன்னீர்செல்வம் ஆகிய மூவரும் தலைவர்கள் கொடுத்திருக்கிற விண்ணப்பத்தை பரிசீலித்து தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர், அவைத்தலைவர் உள்ளிட்டோரை தேர்வு செய்வார்கள். அந்த தேர்வு உங்கள் அனைவருடைய ஆதரவோடு நிறைவேறிய பிறகு தலைவர் அவர்கள் ஏற்கனவே நியமித்திருக்கிற மாநில, மண்டல, மாவட்ட அமைப்பு நிர்வாகிகள் அனைவரையும் உறுதி செய்து தலைவர் மீண்டும் ஒரு முறை அவருடைய பேச்சுக்கு முன்பாக அறிவிக்க இருக்கிறார் என்பதை தெரிவித்து, தேர்தல் நிர்வாகிகளை, தேர்தல் நடத்தும் பொறுப்பாளர்களை தயவு செய்து மேடைக்கு வருமாறு உங்கள் அனைவரின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வரலாற்று சிறப்புமிக்க அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியினுடைய இரண்டாவது பொதுக்குழு கூட்டத்திற்கு வர இருந்திருக்கக்கூடிய பொதுக்குழு உறுப்பினர்களே, கட்சியினுடைய தலைவர், புரட்சி திலகம் சமத்துவ தலைவர் ஆர். சரத்குமார் அவர்களே, கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அருமை சகோதரர் கரு நாகராஜன் அவர்களே, கட்சியினுடைய அவைத்தலைவர் முன்னாள் ஓய்வு பெற்ற IAS அதிகாரி அருமை சகோதரர் பி. செல்வராஜ் அவர்களே, கட்சியினுடைய பொருளாளர் அருமை சகோதரர் AM சுந்தரேசன் அவர்களே, மாநில, மாவட்ட நிர்வாகிகளே, சார்பணியை சார்ந்த நிர்வாகிகளே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இரண்டாவது முறையாக மாநில நிர்வாகிகளுடைய தேர்தலை நடத்துகின்ற வாய்ப்பினை அளித்த உங்களுக்கு, பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே தேசியமும் திராவிடமும் ஒன்றாக கலந்திருக்கிறது. தேசிய இயக்கத்தை சார்ந்த அண்ணன் சண்முக சுந்தரம் அவர்கள் இடதுபுறத்திலேயும், திராவிட இயக்கத்தை சார்ந்த அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்களும் எனக்கு உறுதுணையாக இருந்து ஆணையாளருக்கு உதவி செய்வதற்காக இங்கே வருகின்றிருக்கிறார். இந்த பொதுக்குழு ஒரு அரசியல் வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்த பொதுக்குழுவாக நான் கருதுகிறேன். ஒரு ஜனநாயக இயக்கம் என்பதை நிலைநிறுத்துவதற்காக, ஒரு ஜனநாயக இயக்கம் என்பதை வலுவூட்டுவதற்காக ஒரு தேர்வு செய்யப்படக்கூடிய இந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் உங்களுடைய ஒருமித்த கருத்தோடு தேர்வு செய்யப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இங்கே முதலில் கட்சியினுடைய தலைவர் தேர்தலுக்காக வேட்புமனு செய்திருக்கிறவர்களுடைய பெயரை நான் முதலில் அறிவிக்க விரும்புகிறேன். கட்சி தலைவர் என்பது
கட்சியை வழிநடத்தி செல்லக்கூடிய முதல் நபர் என்று பொருள். அந்த முதல் நபர் அறிவுபூர்வமானவராக, அந்த அறிவை பயன்படுத்தி ஆற்றல் மிக்கவராக, அந்த ஆற்றலை பயன்படுத்தி துணிவு மிக்கவராக இருக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய எண்ணம். அந்த எண்ணத்தை ஈடேற்றுகின்ற வகையில் நம்ம எல்லாம் வழிநடத்தி செல்வதற்கு, உறுதுணையாக இருப்பதற்கு, இந்த இயக்கத்தை மேலும் வளர்ப்பதற்கு சூளுரை மேற்கொண்டு எங்களிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார் புரட்சி திலகம் ஆர் சரத்குமார் அவர்கள். அவருடைய தந்தையின் பெயர் மு. ராமநாதன். முகவரி 2 கல்யாணி நகர், தொட்டிவாக்கம், சென்னை 41. பிறந்த தேதி 15/7/1954. போட்டியிட விரும்பும் பொறுப்பு தலைவர். அவருடைய உறுப்பினர் எண் நான் கூட அந்த களத்தை பூர்த்தி செய்யாமல் விட்டுவிட்டு இருந்தேன். ஆனால் ஒவ்வொருவரும் உறுப்பினராக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் எனக்கு ஞாபகப்படுத்தி என்னுடைய உறுப்பினர் எண்ணையும் பதிவு செய்து கொள்ளுங்கள் என்று நமது தலைவர் சொன்னது எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை தந்தது. ஞாபக சக்தியும் ஆற்றல் மிக்க தலைவர் ஒருவர் நமக்கு கிடைத்திருக்கிறார் என்ற பெருமிதத்தின் அடிப்படையிலே நான் இதை அறிவிக்க விரும்புகிறேன். வேறு யாராவது போட்டியிட விரும்புவார்களா என்று கூட நான் ஒரு 2 மணி நேரத்திற்கு முன்பாக வரை காத்திருந்தேன். ஆனால் ஏஎம் சுந்தரேசனுக்கு அந்த ஆசை மனசில் இருக்கும் போல் இருக்கிறது. தலைவருக்கும் போட்டியா என்று கேட்டார். இது ஒரு ஜனநாயக இயக்கம். தலைவருக்கு மட்டுமல்ல, எந்த பொறுப்புக்கும் யார் வேண்டுமானாலும் போட்டி போடலாம். இந்த ஜனநாயக பண்பை நமக்கு வார்த்தெடுத்து கொடுத்திருப்பவர் நமது தலைவர் சரத்குமார் அவர்கள். எனவே வேறு யாரும் போட்டியிடாத காரணத்தினால் உங்களுடைய ஓவித்த ஆதரவோடு, ஒருமித்த கருத்தோடு தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் என்பதை அன்போடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாவலர் நெடுஞ்செழியனை பார்த்து சொன்னார், தம்பி வா, தலைமை ஏற்க வா, உங்களுடைய ஆணைக்கு நாங்கள் கட்டுப்பட்டு நடப்போம் என்று பேரறிஞர் சொன்னார்கள். அதே போல் தலைவர் அவர்களே, வாருங்கள், உங்களுடைய ஆணைக்கு நாங்கள் எல்லாம் கட்டுப்பட்டு நடப்போம் என்று விரும்புகிறேன். அடுத்து தலைமையேற்று நடத்துவதற்கு நமது கட்சியினுடைய சட்டத்திட்டங்கள் அடிப்படையில் அவைத்தலைவர் என்ற ஒரு பதவி உருவாக்கப்பட்டது நீங்கள் எல்லாம் அறிவீர்கள். அந்த அடிப்படையில் அனுபவம் மிக்கவரும் மிகப்பெரிய அட்மினிஸ்ட்ரேட்டர் என்ற பெயரை வாங்கிய நிர்வாகியுமான பி. செல்வராஜ் அவர்களே வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். கொலிங்க நகர், சென்னை 36. அவைத்தலைவர் அவர்களே, உங்களை முன்மொழிந்திருப்பவர் நெல்லை கிழக்கு மாவட்ட செயலாளர் லாரன்ஸ் அவர்கள். வழிமொழிந்திருப்பவர் தயாளன், மணிகண்டன், ராமகிருஷ்ணன் ஆகிய 3 வழிமொழிந்திருக்கிறார்கள். அருள் கூர்ந்து மேடைக்கு வருமாறு உங்களுடைய நண்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன்.